காலை தியானம் ஏப்ரல் 6, 2024. தலைப்பாந்து வார்த்தையினால் ஈர்க்கப்பட்ட வாலிபர். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகள் உட்கொண்டேன். எரேமியா 15:16. தென் கொரியாவில் ஒரு சிறு கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு யாக்கி. சிறு வயது நாட்கள் முதலே அவன் பலவீனமாக இருந்தான். அவனுக்கு காச நோய் கண்டறிக்கப்பட்டது. செய்யப்பட்ட சிகிச்சைகளும் அவனுக்கு பலனளிக்கவில்லை. பெற்றோர்களுடைய நம்பிக்கை இழந்து போயிருந்தன. உடைந்த நிலைந்து இருந்தார். அவனும் தன்னும் தனியாக ஒரு சிறிய அறையில் இருந்தான். ஒரு நாள் 8 வயதில் ஒரு சிறுமி ஒருவள் வந்து மலர்ந்த முகத்துடன் அவள் வந்து அவன் அறைக்குள் நுழைந்தான். இயேசுவை பற்றி எடுத்து கூறி அவர் உங்களை சுகப்படுத்துவார் என்று கூறினாள். அந்த வாலிபனுக்கு வெறுப்பு அந்த மகளை துரத்தி விட்டாள். அவள் மீண்டும் மீண்டும் வந்து இயேசுவை பற்றி எடுத்து கூறினாள். ஒரு முறை அவர் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்தால் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அது அநேகமான சந்தேகங்களும் பதில்களும் இருக்குமா என்று ஆராய்ந்தான். அதில் வாசிக்க ஆரம்பித்தான். அவன் உள்ளத்தில் விசுவாசம் உருவாக ஆரம்பித்தது. புது நம்பிக்கையும் பெருகியது. தேவனுடைய வார்த்தை வாசிக்க வாசிக்க உள்ளத்தில் புதுவிதமான அமைதியும் சமாதானமும் பிறந்தது. இயேசு என்னை சுகமாக்க வல்லவர் என்று இப்பொழுது அவனால் நம்ப முடிந்தது. சுகத்திற்காக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நிலைமை முன்னேற்றம் அடைந்தது. முற்றிலும் சுகமடைந்தான். தேவனுக்கு ஊழியம் செய்ய தன்னையே முற்றிலும் அர்ப்பணித்தான். அவர் தான் உலக புகழ்பெற்ற ஊழியக்காரனானார். யார் என்றால் பால் யாக்கிசோ என்பவர். அப்படிப்பட்ட மனிதன், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகள் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியா 15:16 வாசிக்கிறோம். தேவ ஜனமே, தேவனின் வார்த்தைகளை நேசித்து வாசிக்கிறீர்களா? வசனம் நம் வாழ்வில் ஆதாரமாக இருக்கிறதா? சிந்திப்போம். தேவனே, உம்முடைய வார்த்தைகள் ருசியானது, அதை தினமும் உட்கொள்ள ஆவல் தாரும் என்று தேவனத்தில் கேட்போம், ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் கர்த்தாவே எங்களுக்கு உட்கொள்வதற்காக ருசியாக இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் வசனிக்கத்தை உட்கொண்டு உம்முடைய பாதையில நாங்கள் வரும்படி கிருபை செய்யும் அப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை வாசிக்கிற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகளுக்கு தந்து ருசித்து பார்க்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாம் கேட்கும் பரம பிதாவே, ஆமேன்.